வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் அருகே கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. புத்தாண்டுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 24ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நகர பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் கடும் அவதி. ரீல்ஸ் எடுக்க முயன்று பாறை இடுக்கில் சிக்கிய சென்னை பேராசிரியை. புதுச்சேரி கடற்கரையில் பரபரப்பு. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டெடுத்த தீயணைப்பு வீரர்கள். மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் புதுவை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர், புதுவை முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர், அமைச்சர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை இயக்குனர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிருமாம்பாக்கம் அருகே கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. ஆழ்கடல் பகுதியில் வசிக்கும் ஆலிவ் ரெட்லி ஆமைகள் அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் உள்ளது. இந்த ஆமைகள் முட்டையிடுவதற்காக நவம்பர் முதல் ஏப்ரல் வரையான காலகட்டத்தில் கடற்கரைக்கு வரும். அவ்வாறு வரும் ஆமைகள் துரதிருஷ்டவசமாக கப்பல், மீன்பிடி படகு மற்றும் வலையில் சிக்கி காயமடைந்து இறந்துவிடும் சம்பவமும் நடைபெற்று வருகிறது. தற்போது புதுச்சேரி கடற்கரை பகுதியில் ஆமைகள் முட்டையிடுவதற்காக வர துவங்கியுள்ளன. இந்த நிலையில் கிருமாம்பாக்கம் அருகே உள்ள புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் சுமார் 25 கிலோ எடை கொண்ட ஆலிவ் ரெட்லி ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கி கிடந்தது. அப்பகுதி மீனவர்கள் இதுகுறித்து மீன்வளம் மற்றும் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். புத்தாண்டுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 24ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரப்பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். சுற்றுலா தலத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறந்து விளங்குகிறது. இதனால் வார விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் புதுச்சேரி மாநிலம் சுற்றுலா பயணிகள் நிரம்பி வழிகின்றது. இதில் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு புதுச்சேரி மாநிலம் சிறந்த இடமாக திகழ்கிறது. இதனால் கிறிஸ்துமஸ் முதலே சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். மேலும் அடுத்த ஆண்டு 6ஆம் தேதி வரை அனைத்து தங்கும் விடுதிகள், ஹோட்டல்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியை சுற்றி பார்க்க கார்கள், சுற்றுலா வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுற்றுலா பயணிகள் கிளம்பி உள்ளனர். இதனால் புதுச்சேரி நகரப்பகுதி மற்றும் சுற்றுலா தலங்களில் மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை முதல் இரவு வரை ராஜீவ்காந்தி சதுக்கம், இந்திரா காந்தி சதுக்கம், மரப்பாலம் சந்திப்பு, சுப்பையா சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு முக்கிய சாலையில் சுற்றுலா பயணிகளின் வாகனங்களால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் இந்திரா காந்தி சதுக்கத்தில் இருந்து ராஜீவ்காந்தி சந்திப்புக்கு வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றது. இதில் பல்வேறு சாலைகளில் இருபுறமும் வாகனம் நிறுத்தப்பட்டு இருந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் முக்கியமான சந்திப்புகளில் பணியில் இருந்தும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய முடியாமல் திண்டாடினர். ரீல்ஸ் எடுக்க முயன்று பாறை இடுக்கில் பெண் ஒருவர் சிக்கிக்கொண்டார். இதனால் புதுச்சேரி கடற்கரையில் பரபரப்பு ஏற்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டெடுத்த தீயணைப்பு வீரர்கள். விடுமுறை தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் ஒரே நாளில் சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரமே மக்கள் கூட்டத்தால் திணறியது. புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் தங்கும் விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. இதனால் அறைகள் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் கடற்கரை ஓரங்களிலும் கிடைத்த இடங்களிலும் படுத்து ஓய்வெடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகை ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்தாலும் நகரில் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் திணறி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி பாண்டி மெரினா கடற்கரைக்கு சுற்றுலா வந்த சென்னை பேராசிரியை வைஷ்ணவி என்பவர் எதிர்பாராத விதமாக கடற்கரை மணல் பரப்பில் உள்ள பாறை இடுக்கில் தவறி விழுந்து சிக்கிக் கொண்டார்.
தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அவரை மீட்க நீண்ட நேரமாக போராடினர். எனினும் பாறை இடுக்கில் சிக்கியிருந்த அவரை எளிதில் மீட்க முடியாத சூழல் ஏற்பட்டது. ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு அந்த உதவியுடன் அந்த பெண் பேராசிரியை சுமார் 1 மணி நேரத்துக்கு பிறகு தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி மீனவர்களுடன் இணைந்து மீட்டெடுத்தனர். தொடர்ந்து தற்போது அவர் அரசு பொது மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்ச்சியில் ஃபேஷன் ஷோ மிகச் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி பாண்டி மெரினாவில் நடைபெற்ற ஃபேர்வெல் ஃபெஸ்டிவல் 2025 நிகழ்ச்சியில் ஃபேஷன் ஷோ மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆண், பெண் மாடல்கள் மற்றும் குழந்தைகள் பலர் பங்கேற்று வண்ண வண்ண ஆடைகளில் ஒய்யாரமாக மேடையில் நடைபோட்டு அனைவரையும் கவர்ந்தனர். இந்த ஆடை அலங்கார நிகழ்ச்சியை காண சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பெருமளவில் திரண்டனர். அனைவரும் ரசித்து மகிழும் வகையில் நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருந்தது. மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் அவர்கள் மரியாதை நிமித்தமாக ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை சந்தித்து பேசினார். அரசு முறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த ராய் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கும் தீவிர வாக்காளர் திருத்தப் பணியின் ஒரு பகுதியாக வாக்காளர்களுக்கான சிறப்பு முகாம் அந்தந்த வாக்குச்சாவடியில் 2 நாட்கள் நடைபெற்றது. நேற்றும் இன்றும் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாம் அடுத்த வாரம் ஜனவரி மாதம் 3 மற்றும் 4 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த சிறப்பு முகாமில் வாக்காளர்கள் SIR பணி முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் சேர்ந்து உள்ளதா என்று சரிபார்த்து கொள்ளலாம். மேலும் புதிதாக பெயர் சேர்க்க வேண்டியவர்கள், முகவரி மாற்றம் செய்ய வேண்டியவர்கள், தங்கள் வாக்காளர் அட்டையில் ஏதேனும் திருத்தம் செய்ய விரும்புபவர்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் அந்தந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் அதற்கு உண்டான படிவத்தையும் அதற்கு தேவையான சான்றிதழ்களையும் தந்து தங்கள் பெயர்களை சேர்த்து கொள்ளலாம். புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. அவ்வாறே உப்பளம் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதிகளில் வாக்காளர் பதிவு அதிகாரி திரு வினயராஜ், உருளையன்பேட்டை தொகுதி உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி திரு சரவணன் மற்றும் துணை வட்டாட்சியர் சிவசுப்பிரமணியன் அவர்களின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக லப்போர்த்தி வீதியில் உள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சரிபார்த்து கொள்ளவும், புதியதாக பெயர் சேர்த்து கொள்ளவும், வாக்காளர் அட்டையில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் அது திருத்திக் கொள்ளவும், மேலும் பெயர் நீக்கவும் படிவங்கள் வழங்கப்பட்டது. இந்த படிவங்களை நிரப்புவதற்கும் மேலும் 2002 வாக்காளர் விவரங்களை எவ்வாறு நிரப்ப வேண்டும் என்றாலும் பொதுமக்களுக்கு வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகளின் சூப்பர்வைசர் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியின் கூடுதல் வாக்காளர் பதிவு அதிகாரி நடராஜன் விளக்கி கூறினார். அப்போது வாக்குச்சாவடி நிலை அதிகாரிகள் திருமதி மங்கையர்கரசி மற்றும் திருமதி ஸ்ரீதேவி பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து படிவங்களை நிரப்புவதற்கு உதவினர். அனைத்து பொதுமக்களும் இந்த சிறப்பு முகாம்களை முறையாக உபயோகித்து தங்கள் பெயர்களை சரிபார்த்து கொள்ளவும் படிவங்களை வழங்கவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புதுச்சேரி அரசு சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை பயனாளிகளுக்கு ஒப்படைக்கும் விழா, பாரதியார் சிலை திறப்பு விழா, புதுச்சேரி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அரசுமுறை பயணமாக மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் நாளை புதுச்சேரி வருவதை ஒட்டி செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காவல்துறை இயக்குனர் திருமதி ஷாலினி சிங், கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு AK சிங்லா, அரசு செயலர்கள் திரு ஜவஹர், டாக்டர் முத்தம்மா, டாக்டர் மணிகண்டன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்த துணைநிலை ஆளுநர் நிகழ்ச்சிகளில் குறைபாடுகள் ஏற்படாதவாறு அதிகாரிகள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு அதிக இடையூறு இல்லாத வகையில் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் அப்பொழுது அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். கண்டாச்சிபுரம் பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கிறிஸ்துமஸ் மற்றும் சமய நல்லிணக்க விழாவில் முனைவர் சுந்தரமுருகன் பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியில் பழனிவேலு மெட்ரிகுலேஷன் பள்ளி கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த பள்ளியின் சார்பில் கிறிஸ்துமஸ் மற்றும் சமய நல்லிணக்க விழா கொண்டாடப்பட்டது.
இந்த விழாவில் பள்ளியில் பயிலும் 900 மாணவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் குறித்த கலை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் மகிழ்வித்தனர். இந்த விழாவை பழனிவேல் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாளாளர் ஆன்மீக செம்மல் முனைவர் ஜே. ராஜேந்திரன் அவர்கள் ஒருங்கிணைத்திருந்தார். புதுச்சேரியின் சமூக பணியாளர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் சிறப்பு விருந்தினராக இதில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்தார். இந்த விழாவில் ஹோப் நிறுவனத்தின் இயக்குனர் ஜோசப் விக்டர் ராஜ், புதுவை தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, விழுப்புரம் பங்குத்தந்தை ஐசக் ஜேசுதாஸ், அருள் சகோதரி ஜோஸ்பின் ஆகியோர் கிறிஸ்துமஸ் விழா குறித்தும் சமய நல்லிணக்கம் குறித்தும் உரையாற்றி மாணவர்களை வாழ்த்தி பேசினர். ஆன்மீக செம்மல் பாரதிதாசன், மாணவ செம்மல்கள் ஜானு, கர்தீஸ், ஜெயராஜ்குமார், பேரறிவாளன் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சமூக சேவை அமைப்பு தலைவி என்.ஆர். சுசீலா அவர்களின் தலைமையில் புதுச்சேரி குழந்தைகள் மருத்துவமனை அருகே அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான நிகழ்வில் அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் முனைவர் சுந்தரமுருகன் வெளிப்புற நோயாளிகள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கின்ற துணை நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வுக்கு மகளிர் ஆணைய மேனாள் தலைவி சுந்தரி, அனைவரும் ஒன்றிணைவோம் சமூக சேவை அமைப்பின் தலைவர் எம்.எஸ். ஆனந்த பாஸ்கரன், சமூக சேவகர் தொழிலதிபர் சங்கர், சமூக சேவகர் தினேஷ்குமார், கை கொடுக்கும் கை ராகவா லாரன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் கலைக்குழு அறக்கட்டளை தலைவர் ரவிக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். ஏஜி பத்மாவதி மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுடன் வரும் புத்தாண்டு 2026 கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை தலைமை நிபுணர் டாக்டர் திருமுருகன் சேரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மர் மருத்துவமனையின் முன்னாள் குழந்தைகள் நலத்துறை தலைவர்கள் டாக்டர் சீனிவாசன், டாக்டர் நளினி மற்றும் டாக்டர் சண்முகநாதன் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் டாக்டர் இளங்கோவன், இணை இயக்குனர் டாக்டர் சுமதி இளங்கோவன், பேராசிரியர் நாச்சியப்பன், மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஆதிகணேஷ் மற்றும் இம்மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இம்மருத்துவமனையில் பிறந்த 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதனையொட்டி குழந்தைகளுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக தொகுதி பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் அவர்கள் உருளையன்பேட்டை தொகுதி மக்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான தினசரி நாளிதழ் கேலண்டர் மற்றும் இனிப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்களின் ஆணைக்கு இணங்க தொகுதி பொறுப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினருமான கோபால் அவர்கள் புதுப்பாளையம் வார்டு பகுதிக்கு உட்பட்ட அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ராஜா நகர் ஆகிய பகுதிகளில் 2026ஆம் ஆண்டு தினசரி நாளிதழ் கேலண்டர் மற்றும் இனிப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் கண்ணதாசன், கிளை செயலாளர் இளைய நம்பி, கிளைக்கழக செயலாளர்கள் வெங்கடேஷ், பிரகாஷ், இளைஞரணி சுதேஷ், மோகன், கணேஷ், நிதிஷ், கார்த்திகேயன், நவீன் மற்றும் முத்தமிழ் நகரைச் சேர்ந்த நவீன், கோபி மேலும் பலர் கலந்து கொண்டு அனைவருக்கும் கேலண்டர்கள் வழங்கினர். அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அவர்கள் தினசரி கேலண்டர், சில்வர் ட்ரம், பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோயில் 2026ஆம் ஆண்டுக்கான
தினசரி கேலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பை வீடு வீடாக சென்று வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், ஐஸ், ரவி, அப்பு, அன்பு, பன்னீர், தட்சிணாமூர்த்தி, கோபி, ரமேஷ், செல்வம், நாகப்பன், ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி மற்றும் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் குழந்தைகள் திருமண எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனுசரிக்கப்பட்டது. விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணித்திட்ட அமைப்பு, பாலின சமத்துவ அமைப்பு மற்றும் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையுடன் இணைந்து குழந்தைகள் திருமண எதிர்ப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் தலைமை தாங்கினார். கல்லூரியின் பேராசிரியர் வெண்ணிலா வரவேற்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மகளிர் மேம்பாட்டுத்துறையின் உதவி இயக்குனர் திருமதி ஜெயப்பிரியா மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முன்னாள் தலைவர் திருமதி வித்யா ராம்குமார் பங்கேற்று மாணவர்களுக்கு குழந்தைகள் திருமணத்தின் தீமைகள் பற்றி எடுத்துரைத்தனர். விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் குழந்தை திருமணத்தை எதிர்ப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்று பயனடைந்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரியின் நிர்வாக அதிகாரி சந்துரு, பாலின சமத்துவ அமைப்பு, நாட்டு நலப்பணித்திட்ட அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெயசூர்யா மற்றும் அமைப்பின் மாணவர்கள் திறம்பட செய்திருந்தனர். மலேசியா தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலேஜு நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைக்கூ நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. மலேசிய தமிழ் எழுத்தாளர் பாலமுருகனின் தலேஜு நாவலும் புதுச்சேரி கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற 5 மொழியில் எழுதப்பட்ட ஹைக்கூ நாவலும் புதுச்சேரி உருளையன்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள தமிழ் அறிஞர்கள் மற்றும் இலக்கிய வாசகர்கள் கலந்து கொண்ட இந்த 2 நூல்கள் வெளியீட்டு விழாவில் இலக்கிய மாமணி சண்முகசுந்தரம் தலைமையேற்று நடத்தினார். பாலமுருகனின் தலேஜு நாவலை கலைமாமணி முனைவர் பாரதி வெளியிட கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் பெற்றுக்கொண்டார். ஜெய் விநாயகராஜா அவர்களின் நட்சத்திரங்களோடு ஒரு பகல் பொழுது என்கிற ஹைக்கூ நூலை கலைமாமணி பாலசுப்ரமணியன் வெளியிட கவிஞர் மாலதி ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். 2 நூல்கள் வெளியீட்டில் மலேசிய எழுத்தாளரான பாலமுருகனின் தலேஜு நாவலை பற்றி விரிவான நூல் அறிமுக உரையை முனைவர் சுந்தரமுருகன் வழங்கியதோடு தலேஜு நாவல் மிக நுட்பமாகவும் சிறப்பான மொழியிலும் எழுதப்பட்டிருப்பதை பாராட்டி பேசினார். அது மட்டுமன்றி முன்னாள் சாகித்ய அகாடமியின் உறுப்பினராக 10 ஆண்டுகள் பணியாற்றிய முனைவர் சுந்தரமுருகன் தலேஜு நாவல் சாகித்ய அகாடமி விருது பெறுவதற்கு மிக தகுதியான நாவல் என்றும் சுட்டிக்காட்டினார். கவிஞர் ஜெய் விநாயக ராஜாவின் 5 மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நட்சத்திரங்களோடு ஒரு மாலை பொழுது என்கிற நூலை பற்றி கவிஞர் மாலதி ராமலிங்கம் அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசினார். ஒவ்வொரு ஹைக்கூ கவிதையும் மிகவும் ரசவாதம் மிகுந்ததாகவும் நுட்பமாக காட்சிப்படுத்தப்பட்டதாகவும் வெகுவாக பாராட்டி பேசினார். தமிழில் மட்டுமல்லாது பிரெஞ்சு, ஆங்கிலம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளிலும் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களை கொண்டு மொழிபெயர்த்திருப்பது வரவேற்கத்தக்க முயற்சியாக பாராட்டி பேசினார். மலேசியாவிலிருந்து எழுதி கொண்டிருக்கும் பன்முக நவீன படைப்பாளியான பாலமுருகன் தமது ஏற்புரையில் தலேஜு நாவல் புலம்பெயர்ந்த சமூகத்தினுள் என்றுமே கலைக்க முடியாமல் எழுந்து வரும் அகப்போராட்டங்களையும் நகர்வின் வழிகளையும் பேசுவதாக குறிப்பிட்டார். தமக்கும் தமிழகத்திற்கும் உள்ள உறவினையும் அவரது படைப்புகள் தமிழகத்தில் பெற்ற விருதுகள் பற்றியும் தமது உரையில் உணர்வுபூர்வமாக அவர் குறிப்பிட்டார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை முத்தியால்பேட்டை தொகுதி திருவள்ளுவர் நகர் பகுதியில் பாரதி வீதி, ஆனந்தா இன் முதல் துலுக்கானத்தம்மன் கோயில் வரை உள்ள பழுதடைந்த சிமெண்ட் சாலையை மேம்படுத்தும் விதமாக ஆதிதிராவிடர் நலத்துறை மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 76 லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையை ஆதிதிராவிடர் நலத்துறை நிதியிலிருந்து 20 லட்சம் ரூபாய் நிதி பெற்று திருவள்ளுவர் நகர் செட்டிக்குளம் வீதிக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும்
முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த பூமி பூஜையை செய்து வைத்து பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி அவர்களும், செயற்பொறியாளர் சிவபாலன் அவர்களும், உதவி பொறியாளர் பழனிராஜா அவர்களும், இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களும், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் அவர்களும், மேலாண் இயக்குனர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், செயற்பொறியாளர் திருமதி விக்டோரியா அவர்களும், இளநிலை பொறியாளர் கார்த்திக் அவர்களும் மற்றும் திருவள்ளுவர் நகர் ஊர் பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும், உறுப்பினர்களும், ஊர் பொதுமக்களும், துலுக்கானத்தம்மன் கோயில் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் வாழ்வாதாரத்திற்காக மகளிருக்கு ஸ்டவ் அடுப்பினை சமூக பணியாளர் சுந்தரமுருகன் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் பகுதியில் இட்லி கடை, பஜ்ஜி கடை போன்றவற்றை நடத்தி வருகிறார் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்கள். கடையில் இருந்த ஸ்டவ் அடுப்பு பழுதாகிவிட்ட காரணத்தினால் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகனிடம் அவர் உதவி கேட்டிருந்தார். அவரின் கோரிக்கையை ஏற்று முனைவர் சுந்தரமுருகன் அவரின் வாழ்வாதாரத்திற்காக அந்த மகளிருக்கு ஸ்டவ் அடுப்பினை அபயம் தொண்டு நிறுவனம் மூலம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அன்னை தெரேசா குழந்தைகள் மற்றும் மகளிர் மேம்பாட்டு அமைப்பின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். மத்திய அரசின் முன்னோடி திட்டங்கள் மற்றும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் தலைமையில் நடைபெற்றது. கிருமாம்பாக்கம் அருகே கடற்கரை பகுதியில் ஆலிவ் ரெட்லி ஆமை இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. புத்தாண்டுக்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 24ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். நகர பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளூர் மக்கள் கடும் அவதி. ரீல்ஸ் எடுக்க முயன்று பாறை இடுக்கில் சிக்கிய சென்னை பேராசிரியை. புதுச்சேரி கடற்கரையில் பரபரப்பு. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மீட்டெடுத்த தீயணைப்பு வீரர்கள். செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.